மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முதலீட்டாளருக்கும் நிறைய சந்தேகங்கள் வரும். பர்சனல் ஃபைனான்ஸை பற்றி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி, டெட் இன்வெஸ்டிங்கை பற்றி, கோல்டை பற்றி, சில்வரை பற்றி, பிஎம்எஸை பற்றி, இண்டெக்ஸை பற்றி, போர்ட்ஃபோலியோ எப்படி உருவாக்குவது அப்படிங்கிறத பற்றி, நாம் எப்படி ஒரு பெட்டர் இன்வெஸ்டர் ஆகிறதுன்றத பற்றி, இப்படி பல கேள்விகள் உங்களுக்கு வரும். இந்த கேள்விகளுக்கு ஈஸியாக விடை கிடைப்பது இல்லை என்று பலர் நம்மிடம் சொல்கிறார்கள். உங்களுக்காகவே ஆஸ்க் M2W எனிதிங் அப்படின்னு ஒரு ஹெல்ப்லைன் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கேள்விகளை நீங்கள் அந்த ஹெல்ப்லைன் மூலமாக எங்ககிட்ட நேரடியாக கேட்கலாம். நாங்கள் உங்களுக்கு பதில்களை கொடுப்போம். இந்த ஹெல்ப்லைன் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 2 வாரம் ஆகுது. சில நண்பர்கள் இதை யூஸ் பண்ணுறாங்க. இன்னும் நிறைய பேர் இதை யூஸ் பண்ணிக்கலாம். மார்க்கெட் இறங்க இறங்க உங்களுடைய கான்ஃபிடென்ஸை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும், வளர்க்க வேண்டும், முதலீடில் ஜெயிக்க வேண்டும். அதற்காக தான் இந்த ஹெல்ப்லைன். வாங்க ஹெல்ப்லைன் மூலமாக பேசலாம். உரையாடல் பை முதலீட்டுக்களம் பகுதி 1 வந்து நிறைய சுவாரஸ்யமான கேள்விகள் கேட்டோம். டிசிப்ளின் எவ்வளோ முக்கியம், ஒரு அசட் அலோகேஷன் எப்படி முக்கியம் அப்படின்ற நிறைய கேள்விகள் கேட்டோம். நிறைய சுவாரஸ்யமான கேள்விகள். கண்டிப்பாக இதை நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறோம். ஸோ பகுதி 2 வீடியோ இங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். அடுத்த ஒரு கேள்வி சார். ஸோ இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு 4 வருஷம் நம்ம ஒரு ட்ராடவுன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு 10% ட்ராடவுன் தான் பார்த்துருக்கோம். ஸோ ஒரு சீசன்ட் இன்வெஸ்டர்னா ட்ராடவுன் என்ன அப்படின்றது தெரியும் சார். 2018 2020 வரைக்கும் ஸ்மால் கேப் ஹஸ் கரெக்டட் பை 59% இந்த இண்டெக்ஸ் இட்ஸ். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சார், எல்லாருக்குமே அந்த ரீசன்சி பயாஸ். ஸோ நான் இதில் போட்டேன், பணம் பண்ணிட்டேன், ஸோ அடுத்ததில் இன்னும் பெருசாக போடணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே போகிறாங்க மக்கள். ஸோ பொசிஷன் சைசிங் அப்படின்ற ஒரு விஷயம் சார். ஸோ நான் இதை சின்னதாக போட்டேன், நல்லா பண்ணிட்டேன், அடுத்து நான் இன்னும் கொஞ்சம் பெருசாக போட்டு பெருசாக பண்ணணும். கரெக்ட். இதில் ஒரு எண்ணம், அவங்களுக்கு பணம் பண்ணுறோன்ற எண்ணம் கரெக்டு. ஆனால் இது வந்து ஒரு கிரீட் ஜோனுக்குள்ளே போகிறாங்களா அப்படின்றது. பொசிஷன் சைசிங் அப்படின்றது ஒரு கிளைண்ட்டுக்கு எவ்வளோ முக்கியம். இதே வயசவாசம் எடுத்திங்கன்னா சில கிளைண்ட் வந்து ஒரு 50 மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம் வச்சுருப்பாங்க. ஒரு அட்வைசர் சார், அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 ஸ்டாக் வச்சுருக்காரு. ஸோ இந்த பொசிஷன் சைசிங் எவ்வளோ முக்கியம் ஒருத்தங்களோட வெல்த் கிரியேஷன் ஜர்னியில். சார் ட்ராடவுனை பற்றி பேசுவோம், அதுக்கு அடுத்து பொசிஷன் சைசிங் பற்றி பேசுவோம். பொதுவாக சொல்கிறேன், ஸ்மால் கேப்லலாம் ட்ராடவுன் வந்து 40% 60% வரைக்கும் போகக்கூடியது. ஆனால் இன்றைக்கி என்ன நடக்குது தெரியுமா? ஒரு மாதம் மார்க்கெட் கீழே வந்தது. இந்த ஒரு மாதத்தில் நிஃப்டி 1% இறங்கிச்சு, அதை விட ஸ்மால் கேப் கம்மியாக இறங்கிச்சு. ஸோ எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா வந்து ட்விட்டரில் அங்கே இங்கே வந்து கிளைம் பண்ணுறாங்க. என்ன தெரியுமா, பார்த்தீங்களா நிஃப்டி தான் மோசம், வீக் ஆயிடுச்சு, இறங்குது, ஸ்மால் கேப்பில் ட்ராடவுனே இல்லை பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வெறும் 6% தான் அப்படின்னு. லார்ஜ் கேப் பற்றி பேசுகிறவங்களாம் முட்டாள், பாருங்க ஸ்மால் கேப் தான் பெஸ்ட் அப்படின்னு இந்த டேட்டாவை யூஸ் பண்ணி ஒரு நெரேட்டிவ் தொடர்ந்து நிறைய பேர் செட் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் அந்த நெரேட்டிவ் எல்லாம் படித்து பார்த்துட்டே இருந்தேன். ஸ்மால் கேப்ல ஏன் ட்ராடவுன் இல்லை? ஏன்னா நீங்கள் ட்ராடவுன் அளவே பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்கள் அவசர கதியாக பணத்தை கொண்டு போய் 10% இறங்கினோடனே கொட்டுறீங்க, ஏதோ இதோட அது முடிஞ்சு போயிடுங்கிற மாதிரி. இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுவோம், நீங்கள் கொட்டுற பணத்தை வாங்கிக்கோ, செல்லர் என்ன பண்ணுவான், உங்களுக்கு வித்துட்டு போயிடுவான். ரைட்? நீங்கள் நேரடியாக கொட்டல, மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாகவும் கொட்டுறீங்க. அவன் என்ன பண்ணுவான், இன்னைக்கு பணத்தை கொடுத்தா நாளை காலையில் இன்வெஸ்ட் பண்ணிடுவான், என்ன விலை இருக்கோ அதில் வாங்கிடுவான். ரைட்? ஸோ இந்த பிஹேவியர் தான் இன்னைக்கு வந்து ட்ராடவுனை தடுக்குதுங்கிறத ஃபர்ஸ்ட் ஒரு இன்வெஸ்டர் புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட்ல நீங்க எப்போ பொசிஷன் சைஸ் பண்ணுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா அவசர கதியா இன்வெஸ்ட் பண்றதுங்கிறது நமக்கு ஒரு ஹேபிட் ஆயிடுச்சு, பர்டிகுலர்லி ஸ்மால் கம்பெனிஸ்ல. ஒரு நாள் -5%, அடுத்த நாள் +5%. நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க. ஒரு நாள் லோவர் ஃபீஸ், அடுத்த நாள் அப்பர் ஃபீஸ். இதுதான் எஸ்எம்இல நடந்துகிட்டே இருக்கு. ஒரு நாள் அப்பர் ஃபீஸ் போயிடுச்சுன்னா அவன் அடுத்த நாள் என்ன வேலை இருந்தாலும் வாங்கணும்னு நினைக்கிறான். ஓகே, ஆனா ஒரு நாள் லோவர் ஃபீஸ் போச்சுன்னா அடுத்த நாள் அவன் வாங்குறது இல்லை. ஸோ ஒரு ஸ்டாக்கை மேனிபுலேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களோ அல்லது ஒரு ஸ்டாக்ல ஏற்கனவே நிறைய ஷேர் வச்சிருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, இது வீழ விழாம பண்ணா லோவர் ஃபீஸ்ல கொஞ்சம் வாங்கினா அது ரிவர்ஸ் ஆச்சுன்னா உடனே எல்லாரும் அதுல ஜம்ப் ஆயிடுறாங்க, இது ஏறும் போல இருக்கு அடுத்த நாள் அப்படின்னு.
ஸோ இந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பின் அடிப்படையில் தான் இன்னைக்கு எல்லாருமே பங்கு முதலீடு செய்யறாங்க சின்ன கம்பெனிஸ்ல. அதனால டிராடவுனே வர்றதில்லை. இப்ப டிராடவுனே வர்றதில்லைங்கிறதுனால பொசிஷன் சைஸ் பண்றதுலயும் ஒரு அவசரத்தை காட்டுறாங்க. பொசிஷன் சைசிங்னா என்ன? உங்க போர்ட்போலியோல ஒரு கம்பெனி எவ்வளவு சதவிகிதம் இருக்க வேண்டும் என்பதுதான் பொசிஷன் சைசிங். ஸோ 100 உங்க போர்ட்போலியோனுடைய அளவுனாக்கா ஒரு கம்பெனியினுடைய அளவு எவ்வளவு மிகைப்படுத்தப்பட்டு மேக்சிமம் எவ்வளவு இருக்கலாம் அப்படின்றதுதான் கேள்வி. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு கம்பெனி 0.5% 3/4% வச்சிருப்பாங்க. நிறைய கம்பெனி இந்த மாதிரி இருக்கும். நீங்க சொன்ன 300 ஸ்டாக் போர்ட்போலியோ இப்படித்தான் இருக்கும். பட் இதுக்கு ஆப்போசிட்டா சில பேர் என்ன பண்றாங்க, 20% 25% நேரா வாங்கிடுறாங்க போர்ட்போலியோல. சில பேர் என்ன பண்றாங்க, முதல்ல ஒரு ஸ்டாக் ஹை பிரைஸ்ல வாங்குறாங்க, இறங்க ஆவரேஜ் பண்ணி இந்த ஆவரேஜ் பண்ண வேண்டிய தேவைக்காகவே அவங்க போர்ட்போலியோல ஒரு ஸ்டாக் 25% பொசிஷன் வந்தது. சோ இந்த மாதிரி கன்விக்ஷன் காரணமாக இல்லாமல் வேற ஏதோ கன்வீனியன்ஸ்க்காகவும் வேற சில காரணங்களுக்காகவும் பொசிஷன் சைசிங் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அப்ப அந்த போர்ட்போலியோல ரிஸ்க் கூடிக்கிட்டே போகுது. இப்போ ஒரு இன்வெஸ்டர் இந்த ரிஸ்க் கூடுறதே உணராம தொடர்ந்து அதே பண்ணிட்டு இருக்கான். இன்னும் மார்க்கெட்ல சொல்றேன், பொசிஷன் சைசிங் பொசிஷன் என்ன சைஸுக்கு இருக்கணும் ஒரு கம்பெனிக்கு அப்படிங்கிறது. ஒரு போர்ட்போலியோல ஒரு கம்பெனியுடைய முதலீடு எவ்வளவு ரூபாய் இருக்கணும்? 100 ரூபாய் போர்ட்போலியோனா அதுல ஒரு தனி நிறுவனத்திற்கு எவ்வளவு பங்கு இருக்கணும்? 2%, 3%, 5%, 7%, 10%, அல்ல அதுக்கும் மேலேயா அப்படின்ற கேள்வி இன்னைக்கு நிறுவனத்தினுடைய பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டாவும் நிறுவனத்தினுடைய ஃபண்டமெண்டல் பேஸ்டாவும் நிறுவனத்தினுடைய வேல்யூவேஷன் பேஸ்டாவும் இல்லை. நீங்க அந்த நிறுவனத்துல ஏற்கனவே என்ன முதலீடு செஞ்சீங்க, அதை என்ன லெவல்ல பண்ணீங்க, உங்களுடைய காஸ்ட் எவ்வளோ, இப்ப வாங்கலன்னா என்ன ஆகும், நீங்க எதுக்கு வாங்குறீங்க, வாங்கி ஆவரேஜ் பண்ணாக்கா மறுபடியும் அந்த ஸ்டாக் இறங்கிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? புரியுது. இந்த ஸ்டாக் ஆவரேஜ் பண்ண வேண்டிய ஸ்டாக்கா? இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் கேட்காம பொசிஷன் சைசிங்கே போக முடியாது நம்ம. ஆனா இன்வெஸ்டர்ஸ் வெறும் ருப்பி ஆவரேஜிங்ன்ற ஒரு கான்செப்டை கொண்டு வந்து பொசிஷன் சைசிங் பண்றாங்க முக்காவாசி பேர். இது நல்ல முதலீட்டுக்கான ஒரு எவிடன்ஸே இல்லை ஆக்சுவலா. இது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு வார்னிங் சிக்னல். எப்படி நம்ம ஒரு பெட் சிடி பண்ணா ஏதோ ஒரு ஸ்பாட் ரெட்டா தெரியுதோ உடம்புல, கரெக்ட் சார், இது அந்த மாதிரி தான். இட்ஸ் நாட் அ குட் ஸ்பாட். சார் ஒரு பொசிஷன் சைசிங்க்கு தம்ப் ரூல் அப்படின்னா என்ன சொல்லலாம் சார்? இல்ல, தம்ப் ரூல்னு ஒண்ணுமே கிடையாது. உங்க கன்விக்ஷன், நீங்க கம்பெனியை பத்தின புரிதல், எதிர்காலத்தை பத்தின உங்களுடைய அளவீடு, இதெல்லாம் எந்த அளவுக்கு கிளாரிட்டி கொடுக்குது, எவ்வளவு தெளிவா இருக்கீங்கன்றதை பொறுத்து தான் நீங்க ஃபுல் பொசிஷனை சைஸ் பண்ண முடியும். இல்லைன்னா ஒரு சின்ன பொசிஷன்ல ஆரம்பிச்சு படிப்படியா உங்க புரிதல் வளரும் போதும் நிறுவன மதிப்பு உங்களுக்கு மேலும் மேலும் சாதகமாக மாறும் போதும் நீங்க பொசிஷனை கூட்டிக்கிட்டே போகணும். சோ இந்த பொசிஷனை பில்ட் பண்றதுக்கு நிறைய டைம் இருக்கு உங்களுக்கு. மோஸ்ட் ஆஃப் த டைம் ரேரா தான் நீங்க பொசிஷனை ஒரே நாள்ல பில்ட் பண்ணும். அது ரேர். புரியுது. நான் சொன்ன அந்த கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ்ல ஒரு நாள்ல பண்ணிருக்கணும் நியாயமா, ரைட்? மற்ற இடங்கள்லாம் நமக்கு நிறைய டைம் எடுத்து நம்ம பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான் பொசிஷன் சைசிங். அவசர கோலமாக அதை செய்ய வேண்டிய தேவை எந்த முதலீட்டாளருக்கும் பெருவாரியாக இல்லை. ஆனா இன்வெஸ்டர்ஸ் அவசர கதியாகத்தான் பொசிஷன் சைசிங்க பண்றீங்க. சார் அடுத்த கேள்வி, நமக்கு 90% ஆஃப் த லெக்சர் இன்னைக்கு ஒரு ஈக்விட்டி மார்க்கெட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன வாங்கணும் அப்படின்றதான் 90% லெக்சர். ஸோ யார் அந்த லெக்சர் கொடுக்குறாங்களோ எப்போ வெளியே வரணுன்றத சொல்ல மாட்டாங்க. ஆமா. ஸோ எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சார். இதை அபிமன்யுவோட ஒரு சக்கரவியூகம் மாதிரி சார். ஸோ உள்ள போக தெரியும், வெளியே வர தெரியாது அப்படின்றதான் இன்னைக்கு முக்காவாசி மக்கள் அங்கதான் ஸ்டக் ஆகிறாங்க சார். ஸோ எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி இதை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும்? இதோட கூட ஜென்ரலாக ஒரு அனாலஜி சார், பை ரைட் சிட் டைட் அப்படின்ற ஒரு விஷயமும் நம்ம வி ஹவ் பீன் ப்ரீச்ட். ஸோ இது எவ்வளோ தூரம் நமக்கு உதவும்? அண்ட் எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜிலையும் நீங்கள் எப்படி பொறுமையாக எக்ஸ்போஷரை குறைக்கணுமா, என்ன மாதிரி ஒரு ப்ராசஸை கொண்டு வரணும் சார் எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி? ஃபர்ஸ்ட் பை ரைட் சிட் டைட் இன் த ரைட் கம்பெனிஸ் இஸ் அ குட் ஸ்ட்ராட்டஜி, சந்தேகமே இல்லை. நல்ல ஸ்லோகன், அது ஒர்க் ஆகக்கூடியது தான். ஆனால் தப்பான கம்பெனியில் விபரீதமான விளைவுகளை அது உருவாக்கும். சப்போஸ் யூ பாட் a wrong company, you have to walk out of the mistake before it goes to zero. கரெக்ட். ஸோ இது எங்க நம்ம செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறது முதல்ல நம்ம அளவிடணும். அதை புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். Know where you should sit tight, know where you should quit fast. That is the first point. So
எக்ஸிட் அப்படிங்கிறது முதல்ல எங்க இருந்து இருக்கணும்னாக்கா தவறுகள்ல இருந்து இருக்கணும்ன்றதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். எனக்கு நீங்க ஒரு மிஸ்டேக் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் அதுல இருந்து வெளியே போகணும். காலம் உங்களுடைய தவறுகளை எல்லாம் சரி பண்ணிடணும்னு நினைக்கிறது பிக்கெஸ்ட் மிஸ்டேக். டைம் இஸ் நாட் a healer for financial blunders. டைம் வந்து நம்மளுடைய உளவியல் ரணங்கள் மனசுக்குள்ள இருக்கிறதெல்லாம் வந்து ஹீல் பண்ணலாம். ஒருத்தர் நம்மளை புண்படுத்திட்டாருன்னா காலப்போக்கில் அவளை மன்னிச்சு விட்டுடலாம். நமக்கு விரும்பின ஒரு செல்ல பிராணி இறந்துடுச்சுன்னா கொஞ்ச நாள்ல அது வந்து ஸ்லோவா நமக்கு ஆறிடும். நமக்கு ரொம்ப நெருக்கமான உறவினர்கள் நம்ம இழந்துட்டோம்னாக்கா ஏதோ ஒரு காலகட்டத்தை நம்ம வாழ ஆரம்பிச்சிடும், வேற வழி இல்லாம வாழ்ந்துட்டு போவோம். ஆனா நம்ம வாங்கக்கூடாத ஒரு பங்கை வாங்கிட்டோம்னா என்ன, அது தப்புன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதை சும்மா பெட்டியிலயோ டிமேட் அக்கௌண்ட்லயோ போட்டு வைக்கிறது வந்து பிரயோஜனமே இல்லை. தப்புன்னா அதை ஒத்துக்கிட்டு நீங்க அந்த முதலீட்டுக்கு லாஸ்ட் ரைட்ஸ் பண்ணணும். முதல்ல லாஸ்ட் ரைட்ஸ் என்னன்னா செல்லிங் பண்ணி அதுக்கு எல்லா மரியாதையோடய அதை வழி அனுப்பணும். நீங்க அதை வழி அனுப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பணம் கொஞ்சம் கிடைக்கும். நீங்க போட்ட பணம் கிடைக்காது ஆப்வியஸ்லி, பட் கிடைக்கிற பணத்தை ஒரு பெட்டர் லைஃப் மேல நீங்க போட்டாகணும். இதை முடிச்சுட்டு இன்னொரு சாப்டர் ஓபன் பண்ணணும் லைஃப்ல. ஸோ நிறைய பேர் அபிமன்யு மாதிரி இருந்தாங்கன்னா அபிமன்யுக்கு கிடைச்ச ரிசல்ட் தான் அவங்களுடைய அந்த முதலீட்டுக்கு கிடைக்கும். அண்ட் 4-5 இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அபிமன்யு ஆயிடுச்சுனாக்கா உங்க போர்ட்ஃபோலியோவே அபிமன்யு ஆயிடும். கரெக்ட். யூ வில் ஃபைனலி ஃபால். ரைட். இப்போ இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி 2 கோடி பேர் இந்த இடத்துல இருக்காங்க. ஓகே, வித் ஃபர்ஸ்ட் சக்சஸ் பண்ணிட்டு இப்ப இன்னைக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்காங்க பேசிக்கா. ரைட். தே ஹேவ் டு பி வெரி வெரி செல்ஃப் அவேர். தங்களை பத்தி புரிஞ்சுக்கணும், தங்க போர்ட்ஃபோலியோ புரிஞ்சுக்கணும், என்ன செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கணும், என்ன இப்போ ப்ரையாரிட்டியா செய்யணும்ன்றத நல்லாவே யோசிக்கணும். யோசிச்சதை சரியா செய்யணும். நான் சொன்ன மாதிரி தவறுகளை களைய வேண்டும். தானா ஒரு தவறு முதலீட்டு உலகத்துல திருந்தாது. காலம் எந்த தவறையும் தானாக திருத்தாது. நாம தான் திருத்தி ஆகணும். ரைட். ஒரு தப்பு பண்ணிட்டு மேலும் மேலும் அதே தப்பு பண்ணி ஆவரேஜ் பண்றதுங்கிறது இட் இஸ் காம்பவுண்டிங் மிஸ்டேக். இது ஒருத்தருடைய இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோல நடக்கவே கூடாதுங்கிறது தான் என்னுடைய பேசிக் பாயிண்ட். சிறப்பாக சொன்னீங்க சார். ஏன்னா மிஸ்டேக்ஸும் காம்பவுண்ட் ஆகும் அப்படின்றது ஒரு ஆணித்தரமான ஒரு விஷயம் சார். அடுத்த ஒரு விஷயம் சார், இதை வந்து ஒரு ஈகோ சிஸ்டம் பற்றி ஒரு விஷயம் சார். ஸோ இன்வெஸ்டிங்கில் ஸோ நீங்கள் ஒரு மாதிரி ப்ராக்ரஸ் ஆகிருப்பீங்க சார். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஈகோ சிஸ்டம் எப்படி இருக்கணும், உங்களோட ஃபேமிலி என்ன கான்ட்ரிபியூட் பண்ணணும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணணும், உங்களோட மென்டர் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணணும், இது வந்து எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம். ஓகே, ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய தவறுகள் வந்து ஒரு ஃபேமிலி ப்ரெஷரால கூட வரலாம் சார். ரொம்ப நல்ல கொஸ்டின் நீங்க கேட்டது வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் கொஸ்டின். என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து மிகச்சிறந்த முதலீட்டாளர். ஆனா அவருடைய மனைவிக்கு ஈக்விட்டி மேல நம்பிக்கையே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப பயம் பணம் போயிருமோ. ஸோ இவர் வாங்கின மிகச்சிறந்த பங்குகளை கூட இவர் வந்து கொஞ்சம் ஏறின உடனே விற்க வச்சிருவாங்க. அவங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் அந்த அளவுக்கு தெரியாது. இவர் தான் அதுல வந்து ஒரு கை தேர்ந்த ரொம்பவும் அனுபவம் மிக்க அந்த ஆற்றல் மிக்கவர் இவர் தான். ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னா, நீங்க தான் வாங்கினீங்கல்ல 20% வித்துருங்க. ஸோ மல்டி பேக்கர் அவர் 20% வித்துருப்பார். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுவார், வேற ஏதாவது ஒன்று பண்ணணுன்ற ஆர்வத்துல வேற ஒன்று வாங்குறாரு, அது -10 போகும் இந்த மாதிரி. ஸோ ஃபேமிலி பையிங் இல்லாம இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப காமன் பிளேஸ் முதலீட்டு உலகத்துல. ரொம்ப ரொம்ப அதிகம் நான் பார்த்த ஒரு விஷயம். ஃபேமிலி பையிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க வாங்குறத அவங்க வந்து ஆதரிக்கணும். வீட்டில் சப்போஸ் ஒரு லேடி வாங்குறாங்கன்னா ஹஸ்பண்ட் ஆதரிக்கணும். ஹஸ்பண்ட் இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா அவர் ஸ்பௌஸ், அவர் ஒய்ஃப் வந்து அந்த டெசிஷனை சப்போர்ட் பண்ணணும். அதை விட்டு அவங்க எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா, உதாரணத்துக்கு இன்னைக்கு மார்க்கெட் கீழே இருக்குன்னு வச்சுக்கங்களேன். மார்க்கெட் முடிஞ்ச உடனே உங்கள்கிட்ட வந்து நான் அப்படியே சொன்னேன், நீங்க கேட்கவே இல்லை, லாஸ்ட் வீக்கே நீங்க வித்துருந்தா இந்நேரம் நம்ம ப்ராஃபிட் பண்ணிக்கலாம், பாருங்க உங்களுக்கு ஒரு இதுவும் தெரியல, எப்ப பாரு எதையோ சொல்லிட்டு உட்காந்துருக்கீங்க, அப்படி இப்படின்னு ஒரு கான்வர்சேஷன் வேற மாதிரி போயிடும். அப்ப நீங்க அடுத்த முறை என்ன பண்றீங்க தெரியுமா, இவங்க வந்து இப்படி பேசுவாங்கன்ற பயத்துல நீங்க முன்னாடியே வித்துடுவீங்க. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, நடக்கும். ஸோ நீங்க இன்வெஸ்டரை
என்ன பண்றீங்க, எதை நோக்கி போயிட்டு இருக்கீங்க, எவ்வளவு ரிஸ்க் கண்ட்ரோல் பண்றீங்க, இதெல்லாம் வந்து ஃபேமிலி லெவல்ல தெரிஞ்சாதான் அவங்க வந்து உங்களை சப்போர்ட் பண்ண முடியும். இந்த ஃப்ரெண்ட்ஸுங்கிற ஆங்கிள் வந்து ரொம்ப சிக்கலானது. இப்போ எனக்கு முதலீட்டு உலகத்துல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதுலயும் என்ன மாதிரி சுத்தமா இல்லாத ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருக்காங்க, ரைட்? என்ன மாதிரி பண்ணக்கூடிய அதே மைண்ட் செட் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப குறைவா இருக்காங்க. இப்போ இது ரெண்டு செட்டோடையும் நம்ம வந்து பழகிட்டு இருப்போம். எந்த செட் ஆஃப் பீப்புள்கிட்ட நம்ம ஒப்பீனியன் கேட்கணும், எந்த செட் ஆஃப் பீப்புள்கிட்ட நம்ம வந்து கருத்து கேட்கணும், எந்த விஷயத்துக்கு யார்கிட்ட போய் கருத்து கேட்கணும் அப்படின்றத ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இப்போ ஒரு ட்ரேடர் கிட்ட போய் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் கொஸ்டினை கேட்கக்கூடாது, ரைட்? சில செக்டர்ஸ் சுத்தமா பிடிக்காத ஒரு ஆளு, அதை புரிஞ்சுக்காத ஒரு ஆள்கிட்ட போய் அந்த செக்டரை பத்தி கேட்கக்கூடாது. ஒரு விஷயத்தை ரொம்ப நிதானமா பார்த்து யோசிச்சு சொல்லக்கூடிய ஒரு நபர் எப்பவுமே நம்ம ஈகோ சிஸ்டம்ல இருந்துகிட்டே இருக்கணும். அந்த மாதிரி பல பேர் இருக்கணும். ஸோ யூ ஹேவ் டு செலக்ட் ஹூம் ஃபார் வாட். எல்லாத்துக்கும் ஒத்துட்டு போகக்கூடாது, ரைட்? ஒரு இன்வெஸ்டரை நம்பி இருக்க வேண்டிய அவசியம் இருக்கக்கூடாது. அண்ட் எல்லா விஷயத்தையும் எல்லாத்தையும் கேட்கக்கூடாது. எதை யாருக்கிட்ட கேட்கணும், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அதுதான் பொருந்தும். யூ ஷுட் நோ whom to ask what. அப்பதான் உங்களுக்கு கரெக்டான அறிவு கிடைக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்ல டெசிஷன் மேக்கிங்க்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இல்லைன்னா இதெல்லாம் மிக்ஸ்அப் பண்ணி ஜம்பிள் பண்ணீங்கன்னாக்கா ரொம்ப கஷ்டம். நிறைய பேர் இன்னைக்கு பண்ணக்கூடிய ஒரு விஷயம் சொல்றேன், ஒருத்தர் சொல்றத கண்ணை மூடிக்கிட்டு கேட்கறாங்க. நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன், இது எனக்கு சுத்தமா உடன்பாடே இல்லாத ஒரு விஷயம். நான் சொல்றதே கூட பிளைண்டா கேட்கக்கூடாதுன்னு தான் நான் எல்லாருக்குமே சொல்லிட்டு இருக்கேன். நீங்க யோசிங்க, நீங்க இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கிங்க, பேசுங்கன்னு தான் நான் சொல்றேன். ஒரு நபர் சொல்றது அப்படியே ஒரு பிளைண்டா ஒரு வர்ஷிப் மாதிரி பண்றது, இது பண்றது, இதெல்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உதவாத ட்ரெய்ட்ஸ். ஸோ ஒரு இன்வெஸ்டர் வந்து கான்சியஸா அதை வந்து தவிர்க்கணும். நிறைய பேருடைய வியூஸை கேட்கணும். அப்போ என்ன ஆகுதுன்னா, இவங்களுடைய சொந்த சிந்தனை வளருது, இவங்களுடைய வியூஸ் வளருது, இவங்களுடைய திங்கிங் வளருது, இவங்களாலே ஓரளவுக்கு நல்ல முடிவுகளை எடுக்க முடியும் இதெல்லாம் நடந்தாக்கா. அதனாலதான் இதை நம்ம சொல்லிட்டே இருக்கோம். சார், இதுல வந்து அந்த மென்டர் அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி பேசணும் சார். ஸோ நிறைய இன்வெஸ்டர் பார்த்தீங்கன்னா நான் மென்டராகவே மாறணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஓகே, அப்படி ஒரு செட் ஆஃப் இன்வெஸ்டர் இருப்பாங்க. சிலர் வந்து எப்படி மென்டரை சூஸ் பண்ணணும், யார் என்னோட மென்டராக இருக்கணும், நான் ரொம்ப அக்ரெசிவாக இருந்தால், ரொம்ப கன்சர்வேட்டிவாக இருக்கிறவர் இருந்தாங்கன்னா நீங்கள் பேலன்ஸ் பண்ணலாம் ஓரளவுக்கு மென்டர்ஷிப்பில். ஸோ அந்த மென்டர் அப்படின்றத எப்படி சூஸ் பண்ணணும் சார்? நான் பார்த்த மட்டும் சொல்கிறேங்க, நம்ம மென்டரை சூஸ் பண்ணுறதில்ல. ஓகே, மென்டர் தான் நம்மளை சூஸ் பண்ணுவாங்க, ரைட்? இப்போ எங்கிட்டையும் வரவங்கிட்ட அவங்க என்ன சூஸ் பண்ணவே முடியாது, நான் அளவே பண்ண மாட்டேன். ஏன்னா இந்த மென்டர்ஷிப்ங்கிற கான்செப்டே வந்து ஒருத்தட்ட போய் என்ன கிடைக்கும்னு தேடுறது இல்லை. மென்டர்ஷிப், தட் இஸ் ராங் அப்ரோச்சே, தப்பு. அது வந்து ஒரு ஆர்கானிக் ப்ராசஸ், அது ஒரு ஈர்ப்பு, ரைட்? ஒருத்தர் நம்மளோட பழகிட்டு இருக்கான், அப்புறம் வந்து இங்கே இருக்கேன்னு சொல்லுவான், இங்கே ஒர்க் பண்ணேன்னு சொல்லுவான், நம்ம வேலையெல்லாம் பண்ணுவான், நம்ம நிறைய சொல்லிக் கொடுப்போம், நம்ம வளர்ந்து போவான். இதெல்லாம் வந்து ஒரு ஈர்ப்பு சார்ந்த ஒரு விஷயம். ஆனால் எங்கே போனாலும் நம்மள்ட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்க. நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயே ஒரு பியர் மென்டர்ஷிப் ஒன்று இருக்கு, ஒருத்தருக்கு ஒருத்தர், அதுவும் நடக்கும். ஆனால் இது எதுவுமே கால்குலேஷன்ல நடக்கிற விஷயங்கள் இல்லை. இவரை நான் மென்டர் ஆக்க போறேன், உங்க அம்மாவை அப்பாயிண்ட் பண்ண முடியுமா நீங்க? இல்லை உங்க அப்பாவை அப்பாயிண்ட் பண்ண முடியுமா? முடியாது. இல்லை, அந்த மாதிரி மென்டரே அப்பாயிண்ட் பண்ண முடியாது. அது வந்து ஒரு ஆர்கானிக்கா வரக்கூடிய ஒரு விஷயம். இது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இதுலயும் ஒரு கால்குலேஷன். இவர்கிட்ட போய் எங்கிட்ட நிறைய பேர் மெயில் போடும், ஐ வாண்ட் டு லேர்ன் ஃப்ரம் யூ அண்ட் டூ வாட் யூ ஆர் டூயிங், இப்படிலாம் ஏதாவது எழுதுவாங்க லிங்க்டின்ல. அதில் அது அப்படி நடக்கிற விஷயம் இல்லைல்ல, அப்படியே விட்டுறது. கரெக்ட். அது மேல நான் எதுவுமே, நீ வந்து வேணா இவர்கிட்ட பேசு, இந்த உன்னுடைய நாலேஜை இவர்கிட்ட காமி, அவர் பிடிச்சாக்கா அவர் வந்து எடுத்துப்பாரு, நம்ம கொலிகார்ட்டாவது கொடுத்து பார்க்க சொல்றோம். ஏன்னா அவங்கள டிசப்பாயிண்ட் பண்றது நம்மளுடைய நோக்கம் இல்லை. பட் இது வழிமுறை இல்லை. திஸ் நாட் த வே டு சீக் ஆர் கெட் மென்டர்ஸ். வெதர் நான் ஒருத்தர்கிட்ட மென்டர்ஷிப் போனதா இருந்தாலும் சரி, அல்லது என்கிட்ட ஒருத்தர் வந்த அந்த ப்ராசஸ் சரி, ரெண்டுமே ஆர்கானிக்கா நடந்த விஷயங்கள், கணக்கே கிடையாது இதுலாம். ஸோ இந்த மென்டர்ஷிப்ன்ற விஷயத்துல வந்து ஆர்கானிக்கா தான் நம்ம நடக்கணும். இப்ப தேடல் இருக்கணும், நமக்கு நிறைய பேர்ட்ட கத்துக்கணும்ன்ற தேடல் இருந்தாலே மென்டர் கிடைப்பான். இவங்கிட்ட இதை வாங்கிக்கணும் அப்படின்னு நீங்க வந்து ஒரு கன்சியூமரிஸ்ட் ஆட்டிடியூட்ல இருந்தீங்கன்னாக்கா அது கிடைக்காது. ஏன்னா தரமானவர்கள் இந்த ஒரு ஈக்குவேஷன்ல இயங்குவது இல்லை.
ஹை குவாலிட்டி பீப்புள் வில் நாட் கிவ் யூ மென்டர்ஷிப் இஃப் யூ ஹேவ் திஸ் அப்ரோச். இது என்னோட லேர்னிங் இன் லைஃப். தப்பா ரைட்டாங்கிறது காலம் தான் பதில் சொல்லும், நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் கரெக்ட். இது வரைக்கும் நம்ம கேட்ட கேள்வி எல்லாமே வந்து ஒரு மார்க்கெட் லிங்க்டு நியூ இன்வெஸ்டர்ஸ் அந்த மாதிரி தான் வருது. ஸோ தெர் இஸ் ஒன் செட் ஆஃப் மார்க்கெட் சார் வேர் இன்வெஸ்டர் அவங்க தொழிலில் கிளியராக இருப்பாங்க. ஸோ எனக்கு இது தெரியாது, நான் இங்கே வரல. ஸோ பாசிவ் இன்வெஸ்டர், ஸோ ஐ ஹவ் ஜஸ்ட் அவுட் சோர்ஸ் திஸ். ஸோ அங்கே ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு விஷயம் இன்னைக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஒரு இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங். ஸோ நான் பேசிவ், அதனால நான் பேசிவாகவே இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு கல்ச்சர் ஒன்று வருது சார். ஓகே, ஸோ இதுக்கு நீங்கள் கொஞ்சம் நம்ம டீப் டைவ் பண்ணோம் அப்படின்னா இது எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெஸ்டர்ன் கல்ச்சரில் ஒரு யூஎஸில் ஒரு இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங் ஹஸ் ஒர்க்ட் வெல் அப்படின்ற ஒரு இது. ஸோ ஃபண்டமெண்டலி இது கரெக்டாக தப்பா? ஒரு பாசிவ் இன்வெஸ்டருக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க சார்? ஃபர்ஸ்ட் இது எங்கேருந்து வருதுன்னு நான் சொல்கிறேன். 2 இடத்துலேருந்து வருது. ஃபர்ஸ்ட் நீங்கள் சொன்ன வெஸ்டர்ன் கான்செப்ட் ETF இண்டெக்ஸிங் பண்ணலாம், ஓகே ரைட். பட் வெஸ்டில் இருக்கிற அளவுக்கு இங்க இண்டெக்ஸ் உருவாக்கம் ஒரு சயின்டிபிக் ப்ராசஸா, ஃபூல் ப்ரூஃப் மெத்தடா, மேனிப்புலேஷன் இல்லாத ஒரு விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு அதை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லை. இண்டெக்ஸ் டெவலப்மெண்ட், அதில் இண்டெக்ஸ் டெவலப்மெண்ட் இன்னும் 10-20 இயர்ஸில் ப்ராப்ளம் இன்னும் பெட்டர் ஆகலாம். 2வது ஒரு இடத்துலேருந்து இந்த ஃபீலிங் வருது, பர்டிகுலராக செல்வம் உள்ளவர்களுக்கு அதிகம் வருது. ஏன்னாக்கா அவங்க ஏற்கனவே பல பேர்கிட்ட ஆக்டிவ் ப்ராடக்ட்ஸில் போய் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. போர்ட்ஃபோலியோஸ், PMSல போயிருப்பாங்க, AIFல போயிருப்பாங்க, மியூச்சுவல் ஃபண்டில் போயிருப்பாங்க, நிறைய பேர்கிட்ட பணத்தை கொடுத்துருப்பாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி யார் அவங்கள வழி நடத்துகிறாங்களோ அவங்க வந்து இவங்களுக்கு ஒரு டீசென்ட் ரிட்டர்னை அதில் எடுத்து கொடுத்துருக்க மாட்டாங்க, அல்லது ஒரு மோசமான ரிட்டர்ன் கூட பல பேர் எடுத்து கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்கு. அது அவங்களுடைய அனுபவமா மாறிடுது. அப்போ அந்த மாதிரி ஒரு அனுபவம் இருக்கும்போது அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, நான் காசே பண்ணல, இவன் காசு பண்ணிட்டான், ஓகே, அதனால நான் அட்லீஸ்ட் இவன் காசு பண்ணக்கூடாது, நான் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, ரைட், அதனால நான் போய் ஒரு இண்டெக்ஸ்ல பணம் போடுறேன்னு அந்த ஒரு விரக்தியில் இருந்து வர்ற ஒரு உணர்வு தான் இது. பட் ஃபண்டமெண்டலா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். நம்ம நாடு 6% GDP growth உள்ள ஒரு நாடு, 7 கூட போகலாம், சில காலகட்டங்களில் 7-8 கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, வரலாறு இருக்கு, வருங்காலமும் இருக்கு. நிகழ்காலத்துல 8 கொஞ்சம் நடக்கக்கூடாத ஒரு விஷயம் அல்லது நடக்க முடியாத ஒரு விஷயம்னு 2 தரப்பு நினைக்குது. பட் சொல்ல முடியாது, அதுக்கான ஒரு சூழ்நிலை வந்தா வளர்ச்சி வரும். 8% GDP growth உள்ள ஒரு எக்கானமிலையோ 6% GDP growth உள்ள ஒரு எக்கானமிலையோ நிறுவனங்கள் தேர்வு செய்து முதலீடு செய்தால், சரியாக செய்தால், அதில் கிடைக்கக்கூடிய ரிசல்ட் வந்து ஒரு பாசிவ் இன்வெஸ்டிங்கோட பெட்டரா தான் இருக்கும். ஏன்னா எல்லா நிறுவனமும் நல்லா பண்ணாது, ஒரு செட் ஆஃப் கம்பெனிஸ் ரொம்ப நல்லா பண்ணும், ஒரு செட் ஆஃப் கம்பெனிஸ் ரொம்ப சுமாரா பண்ணும். ஸோ நீங்க உங்க போர்ட்ஃபோலியோல 2ஐயும் வச்சுக்கிறதுல பயன் இல்லை. நல்ல கம்பெனிஸ் பிளஸ் டீசன்ட் கம்பெனிஸ் மட்டுமே உள்ள ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணா நிச்சயமா வந்து அது வந்து ஒரு இண்டெக்ஸோட பெட்டரா பர்ஃபார்ம் பண்ணுங்கிறது தான் இந்தியாவில் இன்னைக்கு இருக்கக்கூடிய கள நிலவரம். ஓகே, இது எவ்வளவு நாளைக்கு நீடிக்கும்? வளர்ச்சி உள்ளவரை நீடிக்கும்னு நான் நினைக்கிறேன். மேனேஜர்ஸ் சில காலங்களுக்கு பர்ஃபார்ம் பண்ணலனா கூட அவங்க பிலாசபி வந்து மறுபடியும் ஃபேஷனுக்கு வரும்போது, எல்லாரும் அந்த பிலாசபியை நம்பும் போது மறுபடியும் அதுல ரிட்டர்ன் வரும். உதாரணத்துக்கு சொல்றேன், 2019 அல்லது 18 டிமானிட்டைசேஷனுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நல்ல ஏறி வந்த கம்பெனிஸ் எல்லாமே ஸ்டாக்ஸ் விச் ஆர் எக்ஸ்பென்சிவ் ஸ்டாக்ஸ், அது இன்னும் எக்ஸ்பென்சிவ் ஆச்சு. ஸோ நீங்க அந்த ட்ரெண்ட் கிட்டத்தட்ட கோவிட்லயும் பிளே அவுட் ஆச்சு. ஆனா 22க்கு அப்புறம் அந்த ட்ரெண்ட் போயிடுச்சு. அதுக்கு முன்னாடி பல வருஷம் அந்த ட்ரெண்ட் ஒர்க் அவுட்டே ஆகல, 7-8 வருஷம் ஒர்க் அவுட் ஆகாத ஒரு ட்ரெண்ட் மார்க்கெட்ல பயம் இருக்கும்போது மறுபடியும் ஃபேஷனுக்கு வந்தது. ஸோ அந்த ப்ளூ சிப்ஸ், FMCG இதை வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த ட்ரெண்ட் கை கொடுக்கும். நீங்க வருஷம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஆக்டிவ் போர்ட்ஃபோலியோவா அது பர்ஃபார்ம் பண்ணலன்னு நீங்க கீழே இருக்கும்போது வித்துட்டு போயிருவீங்க. ஸோ அதுக்கு டைம் கொடுக்கணும், ரைட்? ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாக்கா ஆக்டிவ் இன்வெஸ்டிங்ல டெஃபினட்டா ஒரு இன்வெஸ்டர் சக்சீட் ஆக முடியும். எல்லா காலகட்டத்திலையும் இந்தியாவில் சக்சீட் ஆக முடியும். பட் இன்னைக்கு இந்த மற்றவங்க சம்பாதிக்கிறாங்க, நான் சம்பாதிக்கலங்கிற அந்த உணர்வு அது வந்து இன்வெஸ்டருக்கு மட்டும் இல்லை, ஒரு ஜேர்னலிஸ்டுக்கு இருக்கு, ஒரு டிவி ஆங்கருக்கு இருக்கு, கரெக்ட் சார், ரைட்? இப்படி பல பேருக்கு, இன்ஃப்ளூயன்சருக்கு இருக்கு, நிறைய பேருக்கு இந்த உணர்வு இருக்கு.
ஸோ அவங்க என்ன பண்றாங்க, இந்த ப்ராடக்ட் வச்சு வெல்த் கிரியேட் பண்ணணும்னு சொல்றவங்கள தாக்கி பேசுவது, அவங்கள பத்தி தவறான ஒரு பிம்பத்தை உருவாக்குவது, இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. பட் லுக் அட் எவிடன்ஸ், டோன்ட் லுக் அட் ஆல் தீஸ் நரேட்டிவ்ஸ். நீங்க நம்பர்ஸ் என்ன நடக்குது, உங்க போர்ட்ஃபோலியோல ரிட்டர்ன் வருதா வரலையா, நல்லா பண்ண முடியுதா முடியலையா, அதை மட்டும் தான் பார்க்கணும். பிளைண்டா எவனோ வந்து சொல்றதை நம்பிட்டு நீங்க ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஃபார்ம் பண்ணாக்கா வேற ஒரு சைட்ல பசுமையான ஒரு வாய்ப்பு இருக்குன்றதை நீங்க பார்க்காம, கவனிக்காம, நினைச்சு பார்க்காம காலத்தை ஓட்டிடுவீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங் இன்ஃபிளேஷனோட ஒரு 2% 3% தான் அதிக ரிட்டர்ன் கொடுக்க முடியும் காலகட்டத்தில். ரொம்ப லாங் டேர்ம்ல 2% கொடுத்தாலே அதிகம். பல தருணங்கள்ல இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங்ல இண்டெக்ஸ் ரிட்டர்ன் தான் நமக்கு கிடைக்கும். அதை விட அதிகமான ஒரு ரிட்டர்ன் நமக்கு எந்த நேரத்திலையும் கிடைக்காது. பாசிவ் இன்வெஸ்டிங்ல இதுதான் கிடைக்கும். நீங்க என்ன கீழே மேலே போய் என்ன போட்டாலும் கிட்டத்தட்ட அதுதான் இருக்கும். புரியுது. பட் ஆக்டிவ் இன்வெஸ்டிங் அதே மாதிரி டைனமிக்கா இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா பெட்டர் ரிட்டர்ன் கிடைக்கும். அதுதான் என்னுடைய அனுபவம். நான் ஒரு முதலீட்டாளனாகவும் சரி, ஒரு ஆலோசகராகவும் சரி, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இதுதான். சில நேரங்களில் கொஞ்சம் அண்டர் பர்ஃபார்மன்ஸ் இருக்கலாம், அது ஓரிரு ஆண்டுகள் மறுபடியும் சேர்த்து வச்சு கொடுத்துரும். ஸோ ஆக்டிவ் இன்வெஸ்டிங்க்கு இன்னைக்கும் இந்தியாவில் ஒரு ஸ்ட்ராங் கேஸ் இருக்கு. ஓகே, அப்படி பே பண்ணக்கூடிய பணம் இருக்கு பாருங்க ஆக்டிவ் இன்வெஸ்டிங்க்கு, அது சேர்த்து வச்சு ரிட்டர்ன் ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய பணம் தான். இல்லைன்னா ஏன் பணம் கொடுக்க போறாங்க பீப்புள்? வை ஷுட் தேர் பி சோ மச் ஆக்டிவ்? எல்லாரும் பாசிவ்ல தான் இருப்பாங்க. எல்லாரும் பாசிவ்ல இல்லைங்கிறதே நமக்கு ஒரு மெசேஜை கொடுக்குது. ஆக்டிவ் இன்வெஸ்டிங்ல ஏதோ இந்தியாவில் பெட்டரா ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்குன்றது தான். அது என்னன்றதை தேடணும் இன்வெஸ்டர், தேடாம கன்க்ளூட் பண்ணக்கூடாது. சார், இது நம்மளோட ஒரு லாஸ்ட் கொஸ்டின் சார். ஸோ என்னன்னா, இன்டர் ஜென்ரேஷனல் வெல்த் சார், இது வந்து ஒரு 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 மித்துன்னு சொல்லலாம் சார். என்னன்னா, எங்கள் தாத்தா ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருப்பார், அது வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்திருக்கும், அப்பா கிட்டேருந்து எனக்கு வந்திருக்கும். ஸோ நான் என்னன்னா, இது எங்கள் தாத்தா கொடுத்தது அடுத்த ஜெனரேஷனுக்கு நான் பாஸ் பண்ணணும். ஸோ ஜென்ரலாக இந்த ஒரு கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட், கோல்டு, இது ரெண்டு தான் ப்ரிடாமினண்ட்டாக இருந்திருக்கு சார். ஸோ இன்னைக்கு நிறைய விஷயம் மாறுது. ஸோ இந்த ஒரு இன்டர் ஜென்ரேஷனல் வெல்த்தில் ஈக்விட்டி ஒரு லாபம் தருமா, இல்லைன்னா ஈக்விட்டியோட போர்ஷன் என்னவா இருக்கும், இதை நம்ம எப்படி ஒரு அப்ரோச் பண்ணணும் சார்? இன்டர் ஜெனரேஷன் வெல்த் வந்து 10 to 12% க்ரோ ஆச்சுனாலே போதும், ரைட்? பேங்க்ல போட்டால் 5% தான் வரும், டேக்ஸுக்கு அப்புறம் 4 தான். ஸோ நீங்கள் மேபி ஈவன் 8 to 12% எய்ம் பண்ணணும், ஸோ தட் யூ கெட் 10% ரிட்டர்ன். 10% அடிச்சா நீங்கள் இன்ஃப்ளேஷன் 4% பீட் பண்ணுவீங்க. அட்லீஸ்ட் பணம் மதிப்பை இழக்காது. கொஞ்சம் பெட்டராக பண்ணீங்கன்னா மேபி 12, 14, 15 பண்ண முடியும். ஸோ இன்டர் ஜென்ரேஷன் வெல்த்தை வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு பார்வையில இருந்து தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். பணம் இழக்கப்படக்கூடாதுங்கிறதா முதல் ரூல். டோன்ட் லூஸ் மணி, ரூல் நம்பர் 1. ரூல் நம்பர் 2, ரூல் நம்பர் 1 மறக்கக்கூடாது. இதுதான் வாரன் பஃபெட் நமக்கு சொன்னது. இன்டர் ஜெனரேஷன் பண்ணதுக்கு ரொம்பவே பொருந்தும். யூ ஹாவ் நோ ரைட் டு லூஸ் மணி விச் வாஸ் கிவன் டு யூ பை யுவர் ஃபாதர் ஆர் கிராண்ட் ஃபாதர் ஆர் எனி ஒன் ஃபார் தட் மேட்டர், எனி ரிலேட்டிவ். கரெக்ட் சார். இதை வந்து எந்த நபராக இருந்தாலும் ரொம்ப சீரியஸாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம். யூ கேனாட் சேஞ்ச் திஸ் பிரின்சிபிள், யூ மஸ்ட் ஸ்டிக் டு திஸ். நோ வே யூ வில் சேஞ்ச். இதுலேருந்து நகரவே கூடாது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் வந்து என்ன செய்ய போகிறீங்க, எப்படி செய்ய போகிறீங்கன்றதுல ரொம்பவே கரெக்டாக இருப்பீங்க. நீங்கள் ஏதோ பயங்கர இன்டெலிஜென்ட், உங்களுக்கு முன்னாடி இருந்தவங்கலாம் வந்து அவ்வளோ சரிப்பட மாட்டாங்க அப்படின்லாம் நினச்சி ரொம்ப ஹை ரிஸ்க் எல்லாம் பண்ணீங்கன்னா சில நேரங்களில் நீங்கள் வெல்த்தை டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ லாஸ் அவர்ஷன்ங்கிற இடத்துலேருந்து ஆரம்பித்து ஸ்லோவாக நீங்கள் உங்கள் ரிஸ்க்கை வந்து மேனேஜ் பண்ணீங்கன்னா ஒரு பாயிண்ட்ல வந்து நிற்பீங்க. இதுக்கு மேலே நான் ரிஸ்க் எடுக்கக்கூடாது. அந்த பாயிண்ட்ல கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் நிற்கணும். தேவைன்னா இன்னும் கொஞ்சம் ரிஸ்க்கை குறைச்சிக்கணும் சில காலகட்டங்களில். ஸோ ரிஸ்க்ன்றது ஒரு பேண்ட், அந்த பேண்டில் நீங்கள் இருக்கணும். ஒரு ஃபேமிலிக்குன்னு ஒரு ரிஸ்க் ப்ரொஃபைல் பேண்ட் இருக்கு, அந்த பேண்டுக்குள்ளே தான் நீங்கள் இருக்கணும். அது வெளியில் போகவே கூடாது. உங்கள் ஃப்ரெண்டு ஏதோ பண்ணுறாங்க, பக்கத்து வீட்டில் இருக்கவங்க ஏதோ பண்ணுறாங்க, அல்லது ரொம்ப ஸ்பெகுலேட்டிவாகவே வாழ்ந்த ஒரு குடும்பம் வந்து வேற ஏதோ பண்ணுது, ஆனால் நீங்களும் அவங்கள மாதிரி ஆக போறீங்க, உங்களுடைய ஆன்சஸ்டர்ஸ்க்கு பிழைக்க தெரியல, இப்படியெல்லாம் நீங்கள் நினைக்கக்கூடாது. அவங்க பிழைக்க தெரிஞ்சனால தான் உங்களுக்கு இதை வச்சுட்டு போயிருக்காங்க. இல்லைன்னா அதை அவங்க லைஃப்லேயே காலி பண்ணிட்டு போயிருப்பாங்க.
அவங்க லைஃப்ல காலி பண்ணாத ஒரு விஷயத்த உங்க லைஃப் டைம்ல நீங்க காலி பண்றதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. இன்டர் ஜெனரேஷன் வெல்த்தை இப்படிதான் பார்க்கணும். சரி, இதை இன்னைக்கு நான் கரெக்டாக கடைப்பிடிக்கிறேன். நீங்கள் சொல்கிற மாதிரி நான் சீரியஸாக இருக்கேன், இது எங்கள் தாத்தா கொடுத்தது, நான் இதை வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணும். அடுத்த ஜெனரேஷனுக்கு எப்படி ஒரு சீரியஸ்னஸ் கொண்டு வரணும் சார்? அதில் சின்ன வயசுலேருந்தே அந்த விஷயங்களை பற்றி தெரியணும். முக்கால்வாசி பேருக்கு அவங்க ஃபேமிலி எப்படி முன்னுக்கு வந்தது, அல்லது எப்படி வாழ்ந்தது முன்னாடி, இப்போ எப்படி வாழ்ந்துட்டு இருக்கு, அது ரெண்டுத்துக்கும் உள்ள கான்ட்ராஸ்ட், இது எதுவுமே யாருமே பேசுறது கிடையாது குடும்பங்களில். அது ஏதோ சீக்ரெட்டிவாக வச்சுருக்காங்க. குழந்தைகளுக்கு தெரியக்கூடாது, குழந்தை தானே அப்படின்னு நினைக்கிறாங்க. அது தப்பு. டெஃபினட்டாக உங்களுடைய ஜேர்னி வந்து உங்களுக்கு அடுத்த வரக்கூடிய தலைமுறைக்கு தெரியணும். உங்களுக்கு முன்னாடி இருந்த தலைமுறை எப்படி வாழ்ந்ததுங்கிறதும் அடுத்த தலைமுறைக்கு தெரியணும். ஸோ Gen 1 எப்படி வாழ்ந்தாங்கன்றது Gen 3க்கு தெரியணும். சில நேரங்களில் அது Gen 4 Gen 5 வரைக்கும் கூட போகணுன்றது என்னுடைய கருத்து. அப்போதான் தெரியும் நம்ம ஒண்ணுமில்லாத இடத்துல இருந்து வந்தோம், இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்றது வந்து அவங்களுக்கு தெளிவா தெரிஞ்சதுன்னா அவங்க அந்த பொறுப்பை கையாளக்கூடிய விதமே வேற மாதிரி இருக்கும். இல்லைன்னா இது ஏதோ ஃப்ரீயா வந்த ஒரு விஷயம் நினைச்சிட்டு அவங்க ஆக்ட் பண்ணுவாங்க. லாட்டரி டிக்கெட் வந்தோடனே ஒருத்தர் என்ன பண்றான், தாம் தூம் பண்றான். கரெக்டா? இன்டர் ஜெனரேஷன் வெல்த் அந்த மாதிரி நடந்துக்க கூடாது. தனது இல்ல, தனக்கு அப்புறம் இன்னொருத்தருக்கு போகணும்ன்ற அந்த ஒரு மைண்ட் செட் இருந்தாதான் இன்டர் ஜெனரேஷன் வெல்த்தை சரியா கையாள முடியும். நான் வெறும் கர்த்தா தான், நான் வந்து வெறும் ஒரு கஸ்டோடியன், இதை பாதுகாத்து வளர்க்க வேண்டியதான் என்னுடைய பொறுப்புன்னு ஒருத்தர் நினைக்கணும். அதுதான் இன்டர் ஜெனரேஷன் வெல்த்துக்கான சீக்ரெட் சாஸ். நீங்க எந்த ஜெனரேஷனோட இருந்துருப்பாங்க, இந்த அப்ரோச் இருக்கணும். என்னால முடிஞ்ச வரைக்கும் அதை வளர்க்கணும், ஆனா இழக்கக்கூடாது, வளர்த்து அடுத்த ஆளுக்கு கொடுக்கணும். இந்த கான்செப்ட்ல தான் இன்டர் ஜெனரேஷன் வெல்த்தை மேனேஜ் பண்ணணும், பார்க்கணும், அதோடு வாழணும். தேங்க்யூ சார். இன்னைக்கு நிறைய விஷயத்தை பற்றி பேசணும், நம்ம ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் இன்புட் சார். தேங்க்யூ. தேங்க்யூ.